தேசிய பொருளாதார முகாமைத்துவம் பகுதி 2. பொருளாதார முறைமைகள். பல்வேறு நாடுகளில் தினம்தோறும் வணிக நிறுவனங்கள், உரிமையாளர்கள், நுகர்வோர்கள், பணியாளர்கள், அரசாங்கம் என்பன அருமையான வளங்களை பயன்படுத்துவது தொடர்பில் தெரிவை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறு அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் தெரிவானது ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குகிறது. இத்தெரிவானது 3 வகையாக பிரிக்கப்படலாம். என்ன பொருட்களை உற்பத்தி செய்வது, எவ்வாறு அப்பொருட்களை உற்பத்தி செய்வது, இப்பொருட்கள் சேவைகளை யாருக்காக உற்பத்தி செய்வது என்பதாகும். இவ்வினாக்களுக்கு விடை காண முயலும் போது பல்வேறு பொருளாதார முறைமைகள் அறிமுகமாகின்றன. இவ்வினாக்கள் பல்வேறு பொருளாதார முறைமைகள் மூலம் பதிலளிக்கப்படலாம். இப்பொருளாதார முறைமைகளை 4 வகையாக பிரிக்கலாம். தூய சந்தை பொருளாதாரம், பியோர் மார்க்கெட் எக்கனாமி, தூய கட்டளை பொருளாதாரம், பியோர் கமாண்ட் எக்கனாமி, பாரம்பரிய பொருளாதாரம், ட்ரெடிஷனல் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்ட் எக்கனாமி. தூய சந்தை பொருளாதாரம், பியோர் மார்க்கெட் எக்கனாமி. இத்தூய சந்தை பொருளாதாரத்தில் தீர்மானம் எடுத்தலில் அரசாங்கம் எந்தவித ஈடுபாட்டினையும் கொண்டிருக்காது. எவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும் என்னும் வினாவுக்கான விடை நுகர்வோரால் தீர்மானிக்கப்படுகின்றது. தாம் எவற்றை கொள்வனவு செய்ய விரும்புகிறோம் என்பதற்கமைய பொருளாதாரத்தில் அவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை நுகர்வோர் தீர்மானிக்கிறார்கள். எவ்வாறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை வணிக நிறுவனங்கள் தீர்மானிக்கின்றன. இவை போட்டியின் அடிப்படையில் ஏனைய போட்டி நிறுவனங்களில் இருந்து தம்மை வேறுபடுத்தி காட்டக்கூடிய வகையில் உற்பத்தி செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன. பொருட்கள் சேவைகளை யார் கொள்வனவு செய்கிறார்கள் என்பதற்கான விடையானது எவரிடம் அதிக கொள்வனவு வலு அல்லது பணம் காணப்படுகின்றதோ அவர்கள் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதை இப்பொருளாதார முறைமை வெளிப்படுத்துகின்றது. இப்பொருளாதாரமானது கேள்வி நிரம்பல் என்கின்ற சந்தை பொறிமுறையின் அடிப்படையில் இயக்கப்படும். இப்பொருளாதார முறைமையில் பின்வரும் பிரச்சனைகள் காணப்படும். சொத்து உரிமை கைமாற்றம் தொடர்பில் பிரச்சனைகள் ஏற்படும். மக்கள் மிக குறைந்த வளங்களை விற்பனைக்காக வைத்திருப்பதுடன் இங்கு ஆக குறைந்த வருமானம் என்பது தீர்மானிக்கப்படுவதில்லை. சில நிறுவனங்கள் புதிய வளக் கொள்கைகள், போட்டி, முறியடிப்பு தந்திரோபாயங்கள் மூலமாக சந்தைகளில் ஏகபோக தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். பொது மக்களுக்குரிய பொதுவான பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியில் கவனம் செலுத்துதல், நாட்டின் பாதுகாப்புக்கான செலவு என்பன முழுமையாக அமையாது அல்லது வரையறுக்கப்பட்டதாக காணப்படும். தூய கட்டளை பொருளாதாரம், பியோர் கமாண்ட் எக்கனாமி. இங்கு அனைத்து வளங்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக இருக்கும். என்ன பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வாறு பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும், யாருக்கு அப்பொருட்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது தொடர்பான சகல தீர்மானங்களும் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும். இப்பொருளாதாரத்தின் பிரச்சனைகளானவை: நுகர்வோருக்கு இங்கு முன்னுரிமை வழங்கப்படாது. பொருட்கள் தெரிவு செய்யும் சுதந்திரம், அதாவது தெரிவு சுதந்திரம் மிக குறைவு. ஏனென்றால் தெரிவுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதோடு எப்பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் தீர்மானிக்கும். அரசாங்கத்துக்கு சொந்தமான வளங்கள் பற்றி தனிநபர்கள் அக்கறை கொள்ள மாட்டார்கள் என்பதால் இவை வீணடிக்கப்படுவதாக இருக்கும். பாரம்பரிய பொருளாதாரம், ட்ரெடிஷனல் எக்கனாமி. இங்கு பொருளாதாரமானது அதிகளவாக சமயம், வளமை மற்றும் பாரம்பரியங்களால் வடிவமைக்கப்படும். இங்கு ஒரு நாட்டின் வளமையால் சமய விழுமியங்கள் என்பவை தெரிவுக்கு அடிப்படையாக யாருக்கு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், எவ்வாறு உற்பத்தி செய்யப்பட வேண்டும், யார் இவற்றை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பவற்றை இவ்வளமைகள், பாரம்பரியங்கள் தீர்மானிக்கும். உதாரணமாக சாதி, மதம், இன அடிப்படையிலான பொருளாதார முறைமைகள் சமூக வகுப்புகளை பிரிக்கின்ற அடிப்படையில் சொத்துரிமை, பணவலிமை, அந்தஸ்து, சாதி, மதம், இனம் என்னும் அடிப்படையை கொண்டதாக அமைந்திருக்கு. கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்ட் எக்கனாமி. கலப்பு பொருளாதாரமானது தூய சந்தை பொருளாதாரத்தினையும் தூய கட்டளை பொருளாதாரத்தினையும் பாரம்பரிய பொருளாதாரத்தினையும் இணைத்ததாக காணப்படும். தனிநபர்களால் சொத்துரிமைகள் பாதுகாக்கப்படும் அதே வேளை மூலதனத்தை பாதுகாப்புப்படுத்துவதிலும் ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சுதந்திரத்தை தனிநபர்களிடம் சொத்துரிமை காணப்படுகின்ற அதே வேளை அரசாங்கம் பொருளாதார நடவடிக்கைகளில் தலையீடு செய்து நிறுவனங்களுடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அதே நேரம் பாரம்பரியமான பொருளாதார முறைமைகளும் இங்கு காணப்படும். பல்வேறு நாடுகளில் நிலவுகின்ற பொருளாதார முறைமைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பொருளாதார முறைமைகளும் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே பல்வேறு விதமான பொருளாதார முறைமைகளுக்கான உதாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வீடியோவில் நீங்கள் 4 விதமான பொருளாதார முறைமைகள் பற்றி அறிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.